ஒரு தப்பான சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களோட டைம் அண்ட் மணி ரெண்டுமே வேஸ்ட் ஆகிடும். உங்கள் வீட்டுக்கான சரியான சோலார் சிஸ்டம் எதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க. முதல்ல கிரிட்டுன்னு என்னன்னு பார்ப்போம். கிரிட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டோட கனெக்ஷனுக்கு பேர் தான் கிரிட்டு. இந்த சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகிற சிஸ்டத்துக்கு பேர் தான் ஆஃப் கிரிட். அதாவது சோலார் பேனல் மூலிமா ஒரு கரண்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சேவ் பண்ணி அந்த பேட்டரியில் இருந்த கரண்ட்டை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த சிஸ்டம் மோஸ்ட்லி பவர் கட் இருக்கிற ஏரியாவுக்கு சூட் ஆகும். இந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சப்சிடி எல்லாம் கிடையாதுங்க. ஆனால் ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு சப்சிடி உண்டு. ஆன் கிரிடுங்கிறது ஈபியோட கனெக்ட் ஆகிருக்க சிஸ்டம். சோலாரில் உற்பத்தி பண்ணுற கரண்ட்டு ஈபிக்கு கொடுத்து திருப்பி வாங்கிக்கிற மாதிரியான சிஸ்டம். இந்த சிஸ்டமில் பேட்டரி வராதுங்க. ஆனால் இது உங்களோட ஈபி பில்லை 95% வரைக்கும் குறைச்சிடும். அது இல்லாமல் ஏசி, ஃப்ரிட்ஜு அப்படிங்கிற பெரிய லோட்ஸ் எல்லாமே நீங்கள் இதை தாராளமாக ரன் பண்ணிக்கலாம். ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட் இது ரெண்டோட காம்பினேஷன் தாங்க ஹைப்ரிட்டு. இந்த சிஸ்டமில் பேட்டரியும் இருக்கும், ஈபியோட சப்போர்ட்டுமே இருக்கும். சோலார்லேருந்து உற்பத்தி ஆகிற கரண்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கும், அதுக்கப்புறமா ஈபிக்கு கொடுத்து வாங்குற மாதிரியான சிஸ்டம் தாங்க இது. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம், பட் இருந்தாலும் இதுக்குமே சப்சிடி உண்டு. இந்த வீடியோ மூலமா உங்கள் வீட்டுக்கு எந்த சிஸ்டம் சூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சோலார் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஈடெக் சொல்யூஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.